சாம்பார் அடுத்தது. சரியா, இது என்ன பருப்பு இட்லிக்கா? இட்லி சாம்பார் தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பருப்புலாம் பிரித்து வச்சாச்சு தனித்தனியாக ரெண்டுக்கும். இந்த எண்ணெய் என்ன 3 பேத்துக்கு வேணும் தலைவன். சாம்பார் 2 சாம்பார், ரசம், பொரியல், என்ன பத்தாது. இன்னொரு கோல்டு வின்னர் இருக்கு, அதை கூட கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மிளகா. இப்போதான் வந்து தலைவனாக இருக்கணும். சின்ன வெங்காயம், அப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான கேரட்டு, நூல்கோல், காலிஃப்ளவர். நன்றாக ஒரு கிளறு இது ஓரளவு வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுடணும். தக்காளி போட்டு அடுத்து உப்பு. சொன்னேன் இல்லையா, உப்பு தக்காளிக்கு வந்ததுக்காக ஓரளவுக்கு வேகணும். சாம்பார் ஒரு பருப்பு எடுத்து ஊற்றணும். இப்போ இந்த பருப்பு எடுத்து அப்படியே ஊற்றிடணும். இட்லி சாம்பார் இன்னும் தண்ணி ஊற்றணும், ரொம்ப கெட்டியாக இருக்கு. அடுத்தது வந்து சாம்பாருக்காக இதில் வந்து கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு சாம்பார் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த சாம்பார் தூள்லாம் போட்டு எடுத்து பருப்பு அங்கே இருக்குது. ஏன்னா அது பெரிய குண்டா இருக்கனால அது மாற்ற முடியலனா அப்படியே எடுத்து அப்படியே அதை மாற்றிடுறோம். அவ்வளோதான், அதுக்காக தான். பாருங்கள் அப்படியே எப்படி என்ன பண்ணுறோன்னு சொல்லி. ஏன்னா சாம்பார் வச்சோம்ல, இட்லி சாம்பார், அது ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து சாப்பாட்டுக்காக சாம்பார். போட்டு அதே மாதிரி வரமிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து என்னது பெருங்காயத்தூள் போட்டு காய் கொண்ட தக்காளி அப்புறம் போடுங்க. கிண்டி காய் போட்டு தண்ணியோட போடாத. தக்காளி, வெங்காயத்தெல்லாம் முன்னாடியே போட்டிருக்கணும். இப்படி போடணும், மல்லை சாரல் மாதிரி. டாமி கொட்டு. உப்பு போடுற மாதிரி இருப்ப. சரி, அந்த கறி போடுவாங்களே, போட்டு அப்படியே அப்படியே அவ்வளோதான். இப்போ நான் போட்டு ஒரு கிளறு சாம்பார் தூளெல்லாம் கொட்டி சாம்பார் தூள் எடுத்து கொட்டிடலாமா? ஓகே, தள்ளிக்கோ, பட்டுற போகுது. அதான் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தோம்ல அடுப்பில், அதை அப்படியே எடுத்துட்டு வந்து பருப்பு. இது ஏன் அப்படின்னா, பருப்பு ஒரு பக்கம் தனியாக வச்சுருந்தோம்ல, ஸோ அது மாதிரி
மறுபடியும் எடுத்து குண்டா மாற்றி வைக்கிறதுக்கு பெரிய குண்டா இல்லை, அதனால பஞ்சாயத்தோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டாக பொரியல் தாளிக்க போகிறோம். சாம்பார் ரெடி, இட்லி சாம்பார் ரெடி, சட்னிக்கும் ரெடி பண்ணியாச்சு. ஆட்ட போயிட்டாங்க, வடைக்கும் ஆட்ட போயிட்டாங்க. மீன்ஸ் கடையில் ஆட்டிட்டு வர போயிருக்காங்க. ஆட்டிட்டு வந்தோடனே போட்டுடலாம். இட்லிக்கும் மாவு ரெடி, அதுக்கப்புறம் கேசரி ரெடி, அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்னும் பொரியல் மட்டும் வணங்கினா முடிஞ்சு போச்சு. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பொரியல் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். என்னென்னா ரிவ்யூ மீன்ஸ் நம்ம எப்படி சமைச்சிருக்கோன்னு சொல்லி அதை மட்டும் வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் கிளம்பிடுவோம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காய் தாளிக்கிறதுக்காக கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, முட்டைக்கோஸ், ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்பீச் அந்த மாதிரி இதில் வரும். ஸோ நம்ம என்னென்ன இந்த வீடியோ எதை பற்றின வீடியோ அப்படின்னா, ஒரு 150 பேர் to 200 பேர் சாப்பிட்றதுக்காக சமைச்சிருக்கோம். ஒரு வீடு புண்ணியாதனத்துக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ உணவில் வந்து சமைச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போயிருக்கோம். இந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னு ஆசை. ஸோ அதனால் எங்ககிட்ட இருந்த ஃபோனு, எங்ககிட்ட இருந்த மைக்கு, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் மட்டும் வச்சு எடுத்திருக்கோம். பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்படி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னும் குவாலிட்டியாக கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ. கண்டிப்பாக மறக்காமல் உணவு ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.